ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கெட், காட், மேட், மேக் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து கெட் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தங்கள்ட்ட ஒன்று வாங்குறது, பெறுறது, அந்த மாதிரி மீனிங் தான் கெட். கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் காட். காட் அப்படின்னா எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகே. மேட் அப்படின்னா என்னென்னா, நான் இதை இப்போ நம்ம குக் பண்ணேன், நான் இதை குக் பண்ணேன், நான் இதை உருவாக்குறது, நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறது மேடு. மேக் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தங்கள்ட்ட அவங்களால எனக்கு இது பண்ண முடியுமா, எனக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறது. அதாவது மேக் அப்படின்னா மேக்கும் மேடும் ஒரே மீனிங் தான். மேடு நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு முடிஞ்சது சொல்கிறது. மேக் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது. இனிமேல் செய்கிறது தான் மேக் வரும். பண்ணி முடிச்சது மேடு வரும். ஓகே. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு கடையிலேருந்து கொஞ்சம் மளிகை சாமான் எனக்கு வாங்கணும், கிடைக்க வேண்டும், எனக்கு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு கெட் சம் க்ராசரிஸ் ஃப்ரம் த ஸ்டோர். ஐ நீட் டு கெட் சம் க்ராசரிஸ் ஃப்ரம் த ஸ்டோர். எனக்கு கடையிலேருந்து கொஞ்சம் மளிகை சாமானம் வாங்கணும், பெறணும், அதாவது வாங்குறது, இந்த மாதிரி மீனிங் கெட். ஓகே. இது காட் பார்த்தீங்கன்னா, எனக்கு போன வாரம் ஜாப், ஒரு புது ஜாப் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு I got a new job last week. I got a new job last week. எனக்கு போன வாரம் வேலை கிடைத்துட்டு, எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்கிறது. அதாவது கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் காட். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னோட சிஸ்டருக்காக, அவனோட சிஸ்டரோட பர்த்டேக்காக அவன் ஒரு கேக் பண்ணனான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he made a delicious cake. அதாவது அழகான ஒரு கேக்கை பண்ணான், சுவையான ஒரு கேக்கு. டெலிஷியஸ்னு சுவையாக நிறைய இருக்கிறது. சுவையான ஒரு கேக்கை அவனோட சிஸ்டரோட பர்த்டேக்காக அவன் பண்ணுனான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. he made a delicious cake for his sister's birthday. ஏன் ஃபார் போட்டிருக்கோம்? சிஸ்டருக்காக உருவாக்குனா. இக்கு அப்படிங்கிற மீனிங் வரதுக்கு ஃபார் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ he made a delicious cake for his sister's birthday. அவனோட தங்கச்சியோ அக்காவோ அவங்களோட பர்த்டேக்காக அவன் ஒரு கேக் மேக் பண்ணான். ஓகே. அதான் மேடு. அப்படி மேடு உருவாக்குனான், செய்தான் அப்படிங்கிற மீனிங். ஓகே. நெக்ஸ்ட்டு, இன்றைக்கி இரவு உணவிற்காக முன்பதிவு செய்ய முடியுமா? நீ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு இப்போ டின்னருக்கு போகிறீங்க. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறீங்க, நம்ம டின்னருக்காக இன்னைக்கு நைட்டு போகிறோம்ல, அங்கே அந்த ஹோட்டலில் முன்னாடியே ரிசர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் ஆட்டி கேட்குறீங்க. அப்போ இங்கே என்ன வரும்? இனிமேல் தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். அப்போது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு என்ன போடணும்? மேக் போடணும். முடிஞ்ச விஷயத்துக்கு மேடு போடணும். ஓகேவா. அப்போது நம்ம இங்கே அவங்கள்ட்ட என்ன கேட்குறோம்? எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பெர்மிஷனாட்டு ரெக்வஸ்டாட்டு கேட்குறோம். இப்போ எப்படி கேட்கணும்? கேன் யூ மேக் எ ரிசர்வேஷன் ஃபார் டின்னர் டுநைட்? கேன் யூ மேக் எ ரிசர்வேஷன் ஃபார் டின்னர் டுநைட்? இன்றைக்கி ராத்திரி டின்னருக்காக ரிசர்வ் பண்ண முடியுமா, ரிசர்வேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஓகே. இனிமேல் நடக்க போகிற விஷயத்துக்கு மேக் போட்டிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். நான் மேக்ஸ் டெஸ்ட்டில் ஏ கிரேட் வாங்கிட்டேன், எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு மேக்ஸ் டெஸ்ட்டில் ஏ கிரேட் கிடச்சிச்சு. இது எப்படி சொல்லுவோம்? ஆல்ரெடி ரீசன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எனக்கு புது ஜாப் கிடச்சிட்டு அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போ எப்படி சொல்லணும்? ஐ காட் அன் ஏ கிரேட் ஆன் மை மேக்ஸ் டெஸ்ட். ஐ காட் அன் ஏ கிரேட் ஆன் மை மேக்ஸ் டெஸ்ட். என்னோடய மேக்ஸ் டெஸ்ட்டில் எனக்கு ஏ கிரேட் கிடச்சிச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, விடுமுறைக்காக ஒரு திட்டம், நம்ம ஒரு பிளான் வெக்கேஷன் வருது. ஸோ வெக்கேஷனுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறோம். பண்ணுவோமா, இது உருவாக்குறது தானே. அப்போ மேடு வருமா, மேக் வருமா? இனிமேல் தான் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? மேக் வரும். லெட்ஸ் மேக் அ பிளான் ஃபார் அவர் வெக்கேஷன். லெட்ஸ் மேக் அ பிளான் ஃபார் அவர் வெக்கேஷன். வெக்கேஷனுக்காக ஒரு பிளான் உருவாக்குவோமா? ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அவள் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டா. அது எப்படி சொல்லுவோம்? அவள் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டா, அது முடிஞ்சிச்சு. அப்போ எப்படி சொல்லுவோம்? ஷீ மேட் அ மிஸ்டேக் இன் ஹர் கால்குலேஷன். முடிஞ்ச விஷயனால மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஷீ மேட் அ மிஸ்டேக் இன் ஹர் கால்குலேஷன். அவளோட கால்குலேஷனில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அவன் ஹேர் கட் பண்ணணும், அவன் முடி வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்லணும்? இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னு அவன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்லணும்? ஹீ நீட் டு கெட் அ ஹேர் கட் சூன். சீக்கிரமாக பண்ணணும். அவனுக்கு சீக்கிரமாக முடி வெட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ நீட் டு கெட் அ ஹேர் கட் சூன். சூன் அப்படின்னா சீக்கிரமாக. ஓகே. நெக்ஸ்ட்டு, அவனுக்கு ஒர்க்கில் ப்ரொமோஷன், வேலையில் பதவி உயர்வு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? He got a promotion at work. He got a promotion at work. வேலையில் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு,
எனக்காக இந்த டாக்குமெண்ட்டோட வந்து ஒரு காப்பியை வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். ஒருத்தங்கள்ட்ட பெர்மிஷனாட்டு கேட்குறீங்க. எப்படி கேட்கணும்? இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. அப்போ எப்படி கேட்கணும்? மேட் வருமா மேக் வருமா? இனிமேல் பண்ண போகிற விஷயம்னால மேக் வரும். ஓகே, கேன் யூ மேக் எ காப்பி ஆஃப் திஸ் டாக்குமெண்ட் ஃபார் மீ? எனக்காக பண்ண முடியுமா? ஸோ எனக்காக அப்படின்னா என்ன வரும்? ஃபார் மீ. கேன் யூ மேக் எ காப்பி ஆஃப் திஸ் டாக்குமெண்ட்? இந்த டாக்குமெண்ட்டோட காப்பி. ஸோ என்ன போட்டிருக்கோம்? காப்பி ஆஃப் திஸ் டாக்குமெண்ட் ஃபார் மீ, எனக்காக. கேன் யூ மேக் உருவாக்க முடியுமான்னு பெர்மிஷனை கேட்குறதுனால கேன் போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அவள் வந்து வேலையை விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டா. அவள் வந்து வேலையை விட முடிவு பண்ணிட்டா. ஸோ இது முடிஞ்ச விஷயம். அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? ஷீ மேட் எ டிசிஷன் டு குவிட் ஹர் ஜாப். அவளோட வேலையை விடுறதுக்காக அவள் முடிவு பண்ணிட்டா. ஸோ முடிவு எடுக்கிறதுக்கு டிசிஷன் சொல்லுவோம். ஓகே, குவிட் ஹர் ஜாப் அப்படின்னா அவளோட வேலையை விடுறது. ஓகே, ஷீ மேட் டிசிஷன் டு குவிட் ஹர் ஜாப். ஓகே, நெக்ஸ்ட்டு, பேக்கரியில் வந்து விற்பனைக்கு வந்து சில பிஸ்கட்ஸுகளை நம்ம உருவாக்குவோம். ஸோ செய்வோம், இதுதான் செய்ய போகிறோம். ஸோ என்ன வரும்? மேக். லெட்ஸ் மேக் சம் குக்கீஸ். குக்கீஸ் அப்படின்னா பிஸ்கட். ஓகே, லெட்ஸ் மேக் சம் குக்கீஸ் ஃபார் த பேக் சேல். லெட்ஸ் மேக் சம் குக்கீஸ் ஃபார் த பேக் சேல். பேக்கில் சேல்ஸ்னால் விற்பனை செய்கிறதுக்காக வேண்டி குக்கீஸ் வந்து உருவாக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, நேற்று வந்து அவருக்கு அதிவேக டிக்கெட் கிடைத்தது. அதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு அதிவேகமாக போகக்கூடிய டிக்கெட் வந்து நேற்றுக்கு அவங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம்? ஹீ காட் அ ஸ்பீடிங் டிக்கெட் எஸ்டர்டே. ஹீ காட் அ ஸ்பீடிங் டிக்கெட்ஸ்னால் வேகமாக போகக்கூடிய டிக்கெட். ஸ்பீடிங் டிக்கெட் எஸ்டர்டே, நேற்றுக்கு அவருக்கு கிடச்சிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு, அடுத்த வார இறுதியில் ஹோட்டலில் வந்து முன்பதிவு செய்த. அடுத்த வார இறுதிக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு அடுத்த வாரம் நீங்கள் போகிறீங்க. அப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டா. அவள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டா. ஹோட்டலில் வந்து ரிசர்வ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? ஆல்ரெடி பண்ணிட்டா. ஸோ ஷீ மேட் அ ரிசர்வேஷன் அட் த ஹோட்டல் ஃபார் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். இங்கே அட்டையை வந்திருக்கு, ஃபாரின் தெரியும். அட் த ஹோட்டல் அப்படின்னா கரெக்டான ஒரு இடம் தெரியும், அதனால நம்ம அட்டு போட்டிருக்கோம். ஷீ மேட் அ ரிசர்வேஷன். அவள் ரிசர்வேஷன் பண்ணிட்டா. ஸோ உருவாக்கிட்டா, முடிஞ்சதுனால மேட் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த ஹோட்டலையும் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான இடம் தெரிஞ்சிருக்கிறதுனால அடுத்த ஹோட்டல் போட்டிருக்கோம். ஃபார் இதுக்காக எப்போ போட்டிருக்கா? நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்காக. நெக்ஸ்ட் வீக்கெண்டு, அடுத்த வாரத்துக்கு. இக்கு வந்திருக்கா அடுத்த வாரத்துக்கு, அதனால ஃபார் போட்டிருக்கோம். ஃபார் நெக்ஸ்ட் வீக்கெண்ட், அடுத்த வீக்கெண்டு போகிறதுக்கு அவள் வந்து ஹோட்டலில் ரிசர்வ் பண்ணியிருக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எனக்கு ஃபோன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட கேட்கணும். எனக்கு ஃபோன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்? கேன் யூ மேக் அ ஃபோன் கால் ஃபார் மீ? கேன் யூ மேக் அ ஃபோன் கால் ஃபார் மீ? ஓகே, நெக்ஸ்ட்டு, என் தாத்தா பாட்டியிடமிருந்து எனக்கு பரிசு கிடைத்தது. என் தாத்தா பாட்டிகிட்டேருந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ காட் அ ப்ரெசன்ட் ஃப்ரம் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஐ காட் அ ப்ரெசன்ட்ஸ் ஃப்ரம் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, பூங்காவில் சந்திக்க திட்டமிட்டனர். அவங்க வந்து பூங்காவில் சந்திக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க, பிளான் பண்ணாங்க. ஸோ முடிஞ்ச விஷயம். அப்போ தே மேட் அ பிளான் டு மீட் அட் த பார்க். டு மீட் அட் த பார்க் அப்படின்னா பார்க்கு கரெக்டான இடம் இருந்ததுனால அட்டு போட்டிருக்கோம். டு மீட் எதுக்காக? டு மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தே மேட் அ பிளான் டு மீட் அட் த பார்க். ஓகே, மீட் பண்ணுற சந்திக்கிறதுக்காக அவங்க திட்டமிட்டாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு, காஃபி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவோம் அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இனிமேல் தான் நடக்குது. ஸோ லெட்ஸ் மேக் சம் டைம் டு கேட்ச் அப் ஓவர் காஃபி. லெட்ஸ் மேக் சம் டைம் டு கேட்ச் அப் ஓவர் காஃபி. காஃபியோடு மீட் பண்ணுறதுக்கு, அதாவது காஃபி சாப்பிட்றதுக்கு தான் கேட்ச் அப் ஓவர் காஃபி அப்படின்னா காஃபி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம். ஓகே, ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான சென்டென்ஸ் தான். அவனோட பர்த்டேக்கு வந்து அவனுக்கு கிஃப்ட் கிடைத்தது. அதை எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.